என்னன்னா இந்த 2500 ரூபாய் பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. முதல்வர் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் பினான்சியல் பட்ஜெட் இல்ல நம்ம எப்ப சார் கொடுப்போம்? இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் பினான்சியல் பட்ஜெட் பினான்சியல் பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். சோ இதெல்லாம் ஒரு ஜியோல பாஸ் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்க துறை எப்படி இருக்கு? உங்க துறையில என்ன விதமான மாற்றங்கள் பண்ணலாம்? இல்ல இன்னும் துறை ஒதுக்கப்படல. முதல்வர் யார் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பா ஒதுக்கிறார். இல்ல இதுவரை இல்ல அது அவங்க கோயில் நிர்வாகத்திலிருந்து பாத்துக்குவாங்க. அது என்ன அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பாத்துப்பாங்க. அதுல நாங்க யாரும் தலைவர் சார். இத்தனை நேரத்தில் விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கல. இப்ப முதலமைச்சரா பாருங்க, ஒரு விஷயம் சந்திப்பதற்கான வாய்ப்பு தேவையான பொழுது எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. அதுல எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது ஒரு அதெல்லாம் வந்து எந்த இடத்துலயும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் பணிகள், ஒவ்வொரு அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்வர் சைட்ல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு பிரஸ் ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் தேவையான அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும். உங்க எல்லாருக்கும் அது அளந்து வரும். நீங்க ஒரு சட்டமன்றத்துல ஒரு பகுதி எப்படி உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சட்டமன்றம் எப்படி செயல்படுது, ஒவ்வொரு நாளும் முதல்வர் எப்படி செயல்படுறாரு, அதிகாரிகளுக்கு எந்த அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடப்பட்டு போதை மருந்துகள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் இல்லீகல் மைன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து விதிமீறல் உள்ள பார்களை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி குட்காக்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி முதல்வர் செயல்பட்டு இருக்காரு. நீங்க தான் சொல்லணும், இது வந்து எந்த வெர்ஷனும் கிடையாது. இது இன்னைக்கான புது வெர்ஷன். இந்த கோர்ட்டோட ரகசியம் என்ன? ஜாவேக்கார் எதுவும் கோர்ட்டு டெய்லியும் போட்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல நம்ம தமிழர்களுடைய அது தலைவருடைய முடிவு. நன்றி.